வணக்கமுங்க. நான் தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர். 2 நாளாக வெளியூர் போயிட்டு சரி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது புதுசாக வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து உட்காந்தா ஸ்கிரிப்ட் ரைட்டரு ஏம்மா நீ டாக்டர் வேஷம் போடணுங்கிறாரு. எனக்கு சரியான கட்டுப்பு வந்துச்சு. தூக்கி எல்லாத்தையும் கடாசிட்டேன். என்னையா இது வேறு வேலை இல்லையா, இதுதான் உங்களுக்கு இருக்கிற கான்செப்டான்னு செம்ம கோவம் வந்துருச்சு. அவரு பொறுமையாக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஏமா கோவப்படுற, இந்த வீடியோவை பாருன்னு ஒரு வீடியோவை காமிச்சாருங்க. நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் நான் பண்ணது சரியா தப்பான்னு. மாடு இல்லாமல் எப்படா இவ்வளோ பால் வருது? எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற மாடுங்க? பால் விற்கிற எங்க இதுதான் கேள்வி. இந்த மாதிரியான ஒரு கேள்வியை இந்த உலகத்தில் யாருமே கேட்டது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மாடே இல்லை, வெறும் பால் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. இது சேம் பழைய பேஷண்ட் தானே, ஞாபகம் இருக்கா? இதுக்கே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எஃப்சி ரோட்டில் 2 பண்ணை பக்கம் பக்கமாக இருக்குது. ஒன்றில் 100 மாடு, இன்னொன்றில் 30 மாடு. அங்கேருந்து அப்படியே வந்தால் கட்டபொம்மன் ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு 30 மாடு இருந்தது, இப்போ 100 மாடு ஆயிருக்கு. அப்படிக்கா ஆவராம்பாளையம் ரோடு டச் ஆனோன்னா அம்பாள் நகருக்குள்ளே போனோன்னா அங்கே ஒரு 30 மாடு இருக்கும். அப்படியே இப்படிக்கா வந்து ஆவராம்பாளையத்தை தாண்டி வந்தோன்னா ஒரு 3-4 இடம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் 30-40 மாடு இருக்கும். இப்படி நான் சொன்ன வெறும் 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே ஒரு 8 கிட்ட என்ன பால் பண்ணைகள் இருக்குது. இந்த நாய்க்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து டாக்டரு. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன புரியலன்னா, அதாவது இந்த பேஷண்ட்டு சின்ன பையனாக இருக்கும்போது ரோட்டில் மாடு சுற்றிட்டு இருக்கும். இன்னும் அதே மாடுகள் தான் சுற்றிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறான். டேய் தற்குறி பேஷண்ட்டே அந்த பேஷண்ட் பேசுகிறதெல்லாம் கேட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கிற தற்குறிகளா? இப்போ நமக்கு வர பால் எல்லாமே ஜெர்சி மாட்டு பால். ஜெர்சி பசு ரோட்டில் மேயாதப்பா. கிட்டத்தட்ட அதுக்கு ஏசி எல்லாம் போட்டு வச்சு மிகப்பெரிய தொழில் கூடமாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காஸ்ட்லி மாடெல்லாம் இந்த பேஷண்ட் மாடு மாதிரி ரோட்டில் மேயாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த பிச்சை கொடுக்குறவங்கெல்லாம் ஒரு ரூம்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் பிச்சை கேட்டு வராங்கல்ல உறவுகளே, தம்பிகளே, தங்கைகளே அப்படின்னு, அதுங்கெல்லாம் சீமான் மாதிரி அப்படியே ரோட்டில் இருப்பாங்க. இப்போ அந்த ஜெர்சி பசுவெல்லாம் பண்ணையில் தான் இருக்கும், ரோட்டுக்கே வராது. அது கூட இந்த தற்குறி பேஷண்ட்டுக்கு தெரியல. அது தெரியாத தற்குறிங்கள்லாம் கையை தட்டிட்டு இருக்காங்க. அங்கே போய் பாருங்க, மாடு சீமான் மாதிரி மேய போக வேண்டியது இல்லை. மாடாவே அங்கே இருந்துச்சுன்னா எல்லா ஐட்டமும் மாட்டை தேடியே வரும். எங்கள் கோயம்புத்தூரை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயும் மக்காச்சோளத்தை பார்க்க முடியாது. ஆனால் வண்டியாக வந்து இறங்குறத பார்க்கலாம். எல்லாம் மாட்டு பண்ணைகளுக்கு தான். பால் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தப்படுகிறது, அது ஒரு தொழில். இப்போ இருக்கிற அந்த மாட்டு பண்ணைகளில் அன்னைக்கு இருந்த சாதி அமைப்புகள் இல்லை. அது எப்படி, அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எங்கே போனாலும் பியூட்டி பார்லர், சலூன் அண்ட் ஸ்பா, அப்புறம் யூனிசெக்ஸ் சலூன் அப்படித்தான் இருக்கும். அதுவும் பிராண்ட் பேர் பார்த்துருக்கீங்களா? யூனிசெக்ஸு, டோனியன் கைஸு, நேச்சுரல்ஸு, க்ரீன் ட்ரெண்ட்ஸு இல்லைன்னு சொல்லி புதுசாக கோயம்புத்தூரில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கௌசல்யா தொடர் தான் பட்டையை கிளப்பி சலூனை பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேமிலி சலூன் போய் பாருங்க, எல்லாமே தொழிலாக மாறி இருக்குது. எதனால? படித்து வந்தால் அதை எப்படி தொழிலாக டெவலப் பண்ணணும்னு தெரியும். சுயமரியாதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நம்ம கவுண்டமணி ஐயா கூட ஒரு படத்தில் பட்டையை கிளப்பி நடிச்சிருப்பாரு. விஜயகுமார் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு, நம்மளால் முடியை வெட்டிட்டு இருப்பாரு. மனோரமா காப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல இருந்து இப்போ எவ்வளவு மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு மிஸ்டர் பேஷண்ட் சைமன், எல்லாம் மாறி இருக்கு. ஆனால் இங்கே மாறாம இருக்கிற ஒன்று மட்டும்தான் இருக்கு. தட்ஸ் யூ பைத்தியம், யூ பேஷண்ட், நீங்கள் தான். டவுட்டாக இருக்குல்ல? அதே பேஷண்ட்டு அதே பழைய குப்பையை மறுபடியும் சொல்லுவார், கேட்டுக்கோங்க. எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா, எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க. டாக்டர் ஏங்க ஒரு நிமிஷம். இதுக்கு அடுத்தது என்ன பேசுவார் தெரியுமா? அன்னைக்கு முட்டை சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்கன்னு சொன்னவர் அதே விஷயத்த இன்னைக்கு இங்கிலீஷில் சொல்லியிருப்பார். ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்க மில்க் எடுத்துக்கணும், எக் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. அது எங்க இருந்து வரும் டாக்டர்? உங்க எக் மில்க்லாம் எங்க இருந்து வரும்? யோ அது எங்க ஆத்தால இப்ப மேச்சாத்தாயா வரும்.
ஏங்க இந்த பேஷண்ட் இந்த வீடியோவில் நார்மல் மோடில் இருக்கிறதுனால எங்கள் அப்பா ஆத்தா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இதே விஷயத்த இந்த பேஷண்ட்டு கடுப்பாக பேசுகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? வேற யார்? நாங்கள் கெத்தாக சொல்லுவோம், எங்கள் மதிவதனி தோழர் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில குரூப் எல்லாம் வருவாங்க, எல்லாரும் டாக்டர் ஆகலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் ஆகணும்னு, இல்லை அதையும் மீறி எதாவது பண்ணணுன்னா உங்கள் பிள்ளைங்கள அதெல்லாம் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. உடனே இந்த பேஷண்ட்டுக்கு பைத்தியம் முத்தி போய் காண்டாதிகமாகி அதெல்லாம் உங்கள் அப்பா தருவானா பீப் தருவானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நானே பீப் போட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். பேஷண்ட்டும் மாறல, டாக்டரும் மாறல, பேசுகிற இடம் மட்டும்தான் மாறி இருக்கு. என்னதான் பண்ணுறது? இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, மீண்டும் ஒரு பழைய குப்பையை கொட்டியிருப்பான். பில்கேட்ஸ் குப்பை, பெரிய லெவல் குப்பை. இதே பேஷண்ட் அதை பேசி நிறைய தடவை கேட்டிருப்பீங்களே, இன்னொரு தடவை கேட்டு தொலைங்க. பில்கேட்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமக 2,76,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறான். பில்கேட்ஸ்ல உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது, என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம்? அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்கு, அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். ஹோபா, அதே பில்கேட்ஸு அதே 2,76,000 ஏக்கரை வாங்கி விவசாயம் பண்ணாராமா. அதே விவசாயம்தான், அதே விவசாயம், எந்த மாற்றமும் இல்லை. இதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் அங்கேயும் இருப்பாங்கல்ல, அவங்க போய் தமிழில் கேட்கல, இவன் தான் புழுகியிருக்கான். அவங்க உண்மையாக இங்கிலீஷில் என்ன கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. இது ஃபுல்லாக பழசாயிருச்சா? இனி அவங்க என்ன பேசியிருப்பாங்க, ஐ மீன் என்ன கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையாவது கற்பனையாக புதுசாக பேசலாமே. மிஸ்டர் பில்கேட்ஸ், யூ ஆர் an IT profession. Then why you are choosing the agriculture for farming? Well, IT is my profession, but only we get long-lasting profit from only the agriculture. அதை கேட்ட ரிப்போர்ட்டரே, Mr. Bill Gates, you are a number 1 billionaire. Will you earn the same from the agriculture? வெங்காயம் கிடைக்கிறதுல வெங்காயம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் விற்றதுனால எனக்கு பணம் கிடச்சிது, காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் இடத்த வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேன். அவ்வளவுதான். விவசாயம் பண்ணி பில்கேட்ஸ் ஆகலை, பில்கேட்ஸ் ஆனதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறாரு. அதுவும் எத்தனை பேர்த்த வச்சு பண்ணுறாரு தெரியுமா? அவரோட ஆஃபீஸு ஒரு ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் ஒரு 1,00,000 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்படியே மாடியாக போச்சுன்னா அத்தனை பேர்த்துக்கும் வேலை கொடுக்கறதுக்கு அந்த இடம் சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். ஆனால் 1,00,000 ஏக்கரில் லேண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீறி போனால் ஒரு 500லேருந்து 1000 பேர் தான் வேலை செய்வாங்க. ஏன்னா அது இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக மிஷினரிஸ். ஆனால் இதெல்லாம் இந்த ஈர வெங்காயத்துக்கு புரியுமா? ஏன்னா இது பியாசண்ட், அதுவும் சாதா பேஷண்ட் இல்லை, பாட்காஸ்ட்டுங்கிற பேரில் பழைய கேசட்டாக கொடுத்துருக்குற பழைய பேஷண்ட்டு. அடுத்தது இந்த பேஷண்ட் பேசுறது யோசிக்கவே வேண்டாம், இதைத்தான் சொல்லியிருப்பான். நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் அதை கேளுங்க. வெண்வெளிக்க போனாலும் விதைக்கிறது பூமியில தான் அப்படின்னு சொல்லுவான். சயின்டிஸ்டே ஆனாலும் சயின்டிஸ்ட் தரது மை கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்பா தான் அப்படின்னு சொல்லுவான். 7G 10G 15G போனாலும் கஞ்சி கொடுக்கறது மை கிராண்ட்மா தான். இப்படி கேட்டு சலிச்சு போன பழைய கேசட்டை புது பாட்காஸ்டாக நினச்சி கேட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்புற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும். நீ விண்கலத்தை விண்வெளியில ஏவு, விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். இத மூளையில வச்சுக்கணும், புரியுதா? இந்த பேஷண்ட்டு எத்தனை பைத்தியக்காரத்தனமாக பேசினாலும், இந்த டாக்டரு எத்தனை பைத்தியக்காரத்தனமாக வளர்னாலும் புன்னகையோட தான் பேசணும். ஏன்னா புன்னகை சேனல் அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா நீங்களும் புன்னகையோடு இருக்கணும். நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.